தமிழ் மக்களே வணக்கம். தாமரை இலை தண்ணீர் போல சபாநாயகர் பாராளுமன்றத்தில் செயல்பட வேண்டும் என்று டி.ஆர். பாலு சபாநாயகரை கேட்டுக்கொண்டுள்ளார். அதன் அர்த்தம் என்னவென்றால் தமிழக சபாநாயகர் அப்பாவு மாதிரி செயல்படக்கூடாது என்பதாகும். அப்படித்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய கோரிக்கையை ஏற்ற ஓம் பிர்லா நடுநிலையுடன் எமர்ஜென்சியை கொண்டு வந்து ஜனநாயகத்தின் குரல் வளையை நசுக்கிய நாளான ஜூன் 25ஆம் தேதியை நினைவு கூர்ந்து அந்த 50வது ஆண்டை நினைத்து அதை ஒரு துக்க நாளாக மௌன அஞ்சலி செலுத்துவோம் என்று கூறிவிட்டார். அவ்வளவுதான். திராவிட ரத்தமும் இண்டி ரத்தமும் சுண்டி போனது. கொதித்து எழுந்தார்கள். அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்கணுமா? இது என்ன அநியாயமா இருக்கு? அதுக்கு மௌன அஞ்சலி செலுத்தணுமா? இதுக்கா நாங்க பாராளுமன்றத்துக்கு வந்தோம்? அப்படி வழக்கமான அமளியில் இருக்கும் போது அந்த நேரத்திலேயா கேண்டீன்ல வடச்சட்டியை வச்சு பஜ்ஜியை பொரிக்கணும்? வாசனை மூக்க தொலைக்க அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டியதாகி விட்டது. கோஷம் போட்டுக்கொண்டே வெளிநடப்பு செய்ய வேண்டியதா ஆயிடுச்சு. தாமரை இலை தண்ணீர் போல செயல்பட சொன்னா இப்படியா தாமரை கட்சிக்காரன் மாதிரி செயல்படுவது? அப்ப இவரும் அப்பாவும் மாதிரி தானே? இந்தி கூட்டணியை போய் ஒரு எமர்ஜென்சி கூட்டணின்னு சொன்னா பின்ன எங்களுக்கு கோபம் வராதா? இந்திரா காந்தி டிஎம்கே, சமாஜ்வாடி, டிஎம்சி கட்சி தலைவர்களை ஜெயிலில் தூக்கி போட்டு வாட்டியதை இப்ப போய் நினைவு கூர்ந்தா மனுஷனுக்கு கடுப்பு வராதா ஐயா? அவங்கெல்லாம் எங்க பக்கம்தான் இப்ப இருக்காங்க. ஜெயிலில் போட்டவங்களையெல்லாம் சேர்த்துக்கிட்டு தான் நாங்க இந்தி கூட்டணியே போட்டு இருக்கோம். ஜெயிலில் அனுபவித்த சித்திரையை ஞாபகப்படுத்தினா கூட்டணி கலைஞ்சு போயிடாதா? இது கூடவா ஓம் பிர்லாவுக்கு தெரியல? இந்த பாராளுமன்ற கூட்டத்தில் ஒரு நல்ல காரியமும் நடந்தேறியது. எதிர்க்கட்சி தலைவராக காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தியை தேர்ந்தெடுத்துள்ளது. எங்களை கலந்து ஆலோசிக்கவில்லை என்று டிஎம்சியும் ஆம் ஆத்மியும் சொன்னாலும் அதை யாரும் காதில் போட்டுக்கொள்ளவில்லை. அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராகுல் ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுவாரா இல்ல பப்புகளின் தலைவராக செயல்படுவாரா என்பது போக போக தெரிந்துவிடும். எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு அவரை பிரதம வேட்பாளராக அறிவித்த ஸ்டாலின் பாராட்டி ஒரு ட்வீட் போட்டு இருக்கிறார். அவர்தான் தம்பிகளுக்கெல்லாம் அண்ணன் ஆச்சே. 40ஐயும் மேய்க்க வேண்டிய பொறுப்பு இப்ப பப்புவுக்கு, எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கிறதே. பாராளுமன்றத்தில் முக்கிய விஷயங்களை இந்தியில் தான் விவாதிப்பார்கள். 40க்கும் இந்தி தெரியாது. எல்லாம் இந்தி தெரியாது போடா எம்பிக்கள். என்ன பண்ண போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து தான் நாம் பார்க்க வேண்டும். புரிஞ்ச மாதிரி தலையை ஆட்டிவிட்டு கையை தட்டிக்கிட்டு வருவார்களா என்பது தெரியவில்லை. இல்ல வழக்கமான திருட்டு மொழியை உருட்டுவார்களா என்பதும் தெரியவில்லை. மொத்தத்துல இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி ஒரு திருப்தி அவர்களுக்கு நிச்சயம் இருக்கும். இதற்கிடையில் இந்தி கூட்டணிக்கு போராட ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. மும்பையில் ஒரு கல்லூரி இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் அணியக்கூடாது, யூனிஃபார்ம் ட்ரெஸ் கோடை அனுசரிக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்று கூறிவிட்டது. உடனே ஹைகோர்ட்டில் போய் உரிமை பறிபோய்விட்டது என்று முறையிட்டார்கள். ஹைகோர்ட்டு கல்லூரி நிர்வாகம் யூனிஃபார்ம் ட்ரெஸ் கோடு அவசியம் வேண்டும் என்று கூறியதை ஏற்றுக்கொண்டது. இந்தி கூட்டணியின் சமூக நீதி காவலர்கள் இனி என்ன செய்ய போகிறார்கள்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் முறையிடுவதை தவிர அவர்களுக்கு வேற வழியே இல்லை. அல்லது இந்தி கூட்டணிக்காரங்களும் ஹிஜாப் அணிவார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். ஏற்கனவே இஸ்லாமியரை இங்கிலாந்து, நார்வே, ஸ்வீடன் போன்ற நாடுகள் நாட்டை விட்டு வெளியேற சொல்லி அங்குள்ள மக்களும் போராட ஆரம்பித்து விட்டார்கள். பாலஸ்தீனம், லெபனான், சிரியா, எகிப்து போன்ற இஸ்லாமிய நாடுகளில் இருந்து மேற்படிப்புக்கு இங்கிலாந்துக்கு வர வேண்டாம் என்று அங்குள்ள யூனிவர்சிட்டியும் அரசாங்கமும் கூறிவிட்டது. உங்களுக்கெல்லாம் அட்மிஷன் கிடையாது என்றும் கூறிவிட்டது. இந்த நேரத்தில் போய் இந்தியாவில் இந்த பிரச்சனை வேற கிளம்பி இருக்கு. ஏற்கனவே கிளம்பி அடங்கின பிரச்சனை தான் இது. இஸ்லாமிய மாணவர்கள் என்ற போர்வையில் குடியேறிய பின்புதான் நாட்டில் அமைதி கெட்டு போய் குற்ற சம்பவங்கள் இங்கு நிறைய நடக்க ஆரம்பித்து விட்டது என்று இங்கிலாந்து கூறுகிறது. எனவே அவர்கள் இங்கு படிக்க வர வேண்டாம் என்று கூறிவிட்டது. பெண்ணடிமைத்தனத்தை எதிர்க்கும் சமூக நீதி காப்பாளர்கள் கட்சிகள் என்ன கூறப் போகிறது? பெரியாரின் சீடர்கள் என்ன சொல்ல போகிறார்கள்? பெண்களின் சுதந்திரம் பறிபோய்விட்டது, அதனால் பாராளுமன்றத்தை புறக்கணிப்போம் என்று கேண்டீனுக்கு செல்வார்களா? பிளக்கார்டு ஏந்தி பாராளுமன்ற வளாக காந்தி சிலை முன்பு நின்று குரூப் போட்டோ எடுப்பார்களா? ஒண்ணுமே சொல்லாம இருக்காங்களே.
பாராளுமன்றத்தில் இந்தி கூட்டணிக்கு கிடைத்த முதல் தோல்வி சபாநாயகர் தேர்தலில் கிடைத்த தோல்விதான். என் புருஷனும் கச்சேரிக்கு போறான்னு கிளம்புனா இப்படிதான் இருக்கும். தோல்விகளை சந்திக்கணும். தோல்விதான் வெற்றிக்கு முதல் படிக்கட்டு. உதவி சபாநாயகர் பதவி எதிர்க்கட்சிகளுக்கு கிடையாது என்று திட்டவட்டமாக மோடி கூறிவிட்டதால் இன்னும் ஒருமுறை போட்டியிட்டு தோற்க விருப்பம் இல்லை. இருந்தாலும் இந்திகளுக்கு முயன்று பார்ப்போம் என்று அவர்கள் முயற்சி செய்வார்கள். எமர்ஜென்சி நாட்கள் இந்தியாவின் இருண்ட நாட்கள் என்று எங்களை சபையில வச்சுக்கிட்டே சொன்னா எங்க ரத்தம் கொதிக்காதா? எமர்ஜென்சி டயத்துல ஜெயில அவதிப்பட்டது இந்தி கூட்டணி கட்சிக்காரங்க தான். எங்களை காங்கிரஸ் ஜெயிலில் கொடுமைப்படுத்தவில்லை என்று எங்க வாயால அதை சொல்ல முடியுமா? ஜெயிலில் எங்களுக்கு 5 ஸ்டார் அந்தஸ்து வசதி எல்லாம் இந்திரா காந்தி செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா எவனாவது நம்புவானா? ஸ்டாலின் கூட மிசா கைதியா ஜெயிலில் ஜாலியா தான் இருந்தாருன்னு சொல்ல வேண்டியதும் வரும். அப்புறம் அப்படியெல்லாம் எங்களுக்கு பொய் சொல்ல வாய் வராது கண்ணு. நாங்க திராவிடர்கள். ஓம் பிர்லா இப்படி முதல் பந்திலேயே 6 அடிப்பார்னு நாங்களே எதிர்பார்க்கவில்லை. ஊடகங்கள் மட்டும் எதிர்பார்த்து இருக்கவா போகிறது? அப்படியே பிஜேபி 6 அடித்தாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க, அதை போட மாட்டாங்க. அரை நூற்றாண்டுக்கு முன்பு இந்திரா காந்தி எங்களை ஜெயிலில் பிடிச்சி போட்டதுக்கு அவங்க பேரன் ராகுல் என்னையா பண்ணுவாரு? அவர் அப்ப நிக்கர் போட்ட சின்ன பையன். இப்ப இருக்கிற மாதிரியே தான் அப்பவும் இருந்தாரு. அவரை போய் அதுக்கு குத்தம் சொல்ல முடியுமா? அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. பாத யாத்திரை பண்ண மட்டும்தான் தெரியும். ராகுல் அப்போசிஷன் லீடர் ஆன பிறகு ரொம்ப பொறுப்போட நடக்க வேண்டியதா இருக்கு ஐயா. அதுதான் கவலையா இருக்கு. முன்ன மாதிரி சபையில கண்டபடி கண்ணடிச்சு சில்மிசம் எல்லாம் பண்ணக்கூடாதான். மயிலு சொல்லி இருக்கு. எனக்கு சீப்புல தலைமயிரை சீவி விடும்போது சொன்னாங்க, மம்மி சொல்ல தட்டாத பிள்ளையாச்சேனா. இந்தியாவின் டார்க் சாப்டரை நினைவு கூறுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு மௌன அஞ்சலி செலுத்த சொன்னா எங்களால அதை சகிச்சுக்கிட்டு நிக்க முடியுமா? அதுக்கு காரணமானவங்களே நாங்க தான். எங்களையே எந்திரிச்சு நிக்க சொன்னா என்ன அர்த்தம்? என்ன ஒரு படுக்காளித்தனம்! எங்களை பழி வாங்குறதுக்குன்னு எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ண டேட்டா பார்த்து முதல் பாராளுமன்ற கூட்டத்தை வச்சிருக்காரு இந்த மோடி. எங்களே ஏமாத்தி நல்லா கவுத்து விட்டுட்டாரு. வழக்கம் போல நாங்களும் அவர்கிட்ட ஏமாந்துட்டோம். என்ன பண்றது? ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு கத்துக் கொடுக்கிற தமிழ்நாட்டுல ஜாதி வாரியா கணக்கு எடுக்கணும்னு சட்டசபையில தீர்மானம் போட்டு ஒன்றிய அரசுக்கு திராவிட அரசு மசோதாவை அனுப்பி இருக்கிறது. இதையாவது கவர்னர் சீட்டுக்கு அடியில போடாம அனுப்புவாரா? இப்படி தீர்மானம் போட்டு அனுப்புனா தான் விக்கிரவாண்டி தேர்தலில் அங்குள்ள வன்னியர்களிடம் நாங்க ஓட்டு கேட்க போக முடியும். மக்கள் கேட்டா மசோதா மத்திய அரசிடம் இருக்கு, மோடியை போய் கேளுங்கன்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம். பாத்தீங்களா? இது ஒரு திராவிட மாடல் ட்ரிக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஏகபோக காவலர்கள் நாங்க தான் குட்டி சிவப்பு புக்கை தூக்கி காட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை சுக்குநூறா உடைத்த எங்க பாட்டியையும் எங்க பார்ட்டியையும் காட்டி கொடுத்தா கடுப்பு வராதாயா? அதுக்கு எங்களையே மௌன அஞ்சலி செலுத்த சொன்னா அது மோடி குறும்பு தானே. பார்க்க டம்மி பீஸா இருந்துகிட்டு நம்மளையே இந்த மாதிரி சுழத்தி அடிக்கிறாரு இந்த மோடி. ஜலஜால கில்லாடியா இருப்பான் போல இருக்க. இனி வரக்கூடிய கூட்டத்தொடர் எல்லாம் எப்படி இருக்குமோ? இது ஒரு சாம்பிள் பீஸ் தான். மெயின் பிக்சர் இனிதான் வரும் என்று சொல்றாரே மனுஷன். முதல் 100 நாட்கள் திட்டத்தில் முதல் திட்டத்தை நிறைவேற்றி விட்டார். இன்னும் என்னென்ன ஏவுகணைகளை வச்சிருக்காரோ மனுஷன். யாரை கேட்டா தெரியும்? யோசிச்சு பார்ப்போம். மம்தாவையும் கெஜ்ரிவாலையும் நம்ப முடியாது. கூட்டணிக்குள்ளதான் இருக்கோம்னு சொல்றாங்க. அப்புறம் கூட்டத்துக்கு கூப்பிட்டா வரவும் மாட்டுக்காங்க. அதுல ஒருத்தன் ஜெயிலை விட்டு வெளியே வரவே மாட்டேன்னு உள்ளே இருக்காரு. டெல்லியில 7 சீட்டையும் தோக்க வைக்கிறதுக்குன்னே ஜாமீன்ல வந்தவர் ஆச்சே அவரு. அவர் வந்த வேலை முடிஞ்சதும் உள்ள போய் உட்கார்ந்துட்டாரு. அவர் கடமை முடிந்தது அதோடு. மம்தா எதுக்கும் ஒத்துழைக்க மாட்டாரு. நாம்கே வாஸ்தே அவரையும் கூட்டணிக்குள்ள வச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. 8 முறை மாவேலிக்கரையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கே சுரேஷ் இதுவரை கேரளா மக்களுக்கு சாதித்தது என்ன என்று அவர் விளக்குவாரா? நாமளும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதனாலதான் கேட்கிறேன். இல்ல அவரும் ஓவைசி மாதிரி தானா? ஒரு பிரயோஜனம் இல்லாம இருந்துகிட்டு இருப்பாரா? என்னுடைய டவுட்டை கிளியர் பண்ணதுக்காக கேட்டான்ப்பா. ராகுல் எதிர்கட்சி தலைவர் ஆகிவிட்டதால் ரொம்ப சந்தோஷப்படுறது நான் தான். ஏன்னா வீடியோ போட நிறைய கண்டென்ட் கொடுப்பாரே. எனக்கும் பொழுது போகும். ரிட்டையர் ஆன பிறகு என்ன பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டியது வரும். என்னிடம் இருந்து தப்ப முடியாது.
வரட்டா மக்களே, ஜெய் ஹிந்த்.